Hi friends, welcome to RAMANIS ATROCITIES. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். பாயாசம் என்ன பாயாசம் பண்ண போகிறோம்னு யோசிக்கிறீங்களா? நேந்திரம் பழம் ஜவ்வரிசி பாயாசம் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இந்த நேந்திரம் பழம் பாயாசம் எப்படி பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாயாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 1.5 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து குறைச்சி கூட்டி வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 நேந்திரம் பழம் மட்டும் எடுத்து அதை இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கிற மாதிரி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வெந்து எடுத்தாலே போதும். ஸோ நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ தோலெல்லாம் நான் உரித்து எடுத்துக்கிறேன். சூடு குறைஞ்சதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நீங்கள் நேந்திரம் பழம் தான் எடுக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். நம்ம வாழைப்பழம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நேந்திரம் பழத்தில் வந்து சுத்தமாக புளிப்பு இல்லை. ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு 2-3 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஜவ்வரிசி ஓரளவு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாயாசத்துக்கு தேவையான வெல்லம் நம்ம சேர்த்துக்கோம். இதில் நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டியை இப்போ சேர்த்ததுக்கப்புறம் ஜவ்வரிசியும் கருப்பட்டியும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வெந்துட்டுருக்கு. கருப்பட்டி வந்து இப்போ தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நல்லா அது கொதித்து கொஞ்சம் திக்கான பதம் வர்ற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம். கருப்பட்டி பாகு பார்த்திங்களா எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ கருப்பட்டி பாகம் ஓரளவு நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருப்பட்டி பாகை இறக்கி வச்சுட்டோம். அடுத்து பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து நெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் உலர் திராட்சை முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ உலர் திராட்சையும் முந்திரியும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நெய்யிலேயும். நெய்யில் முந்திரி பருப்பு உலர் திராட்சை நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துக்குவோம். இப்போ திராட்சை முந்திரி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதிலே கொஞ்சம் நெய் இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நேந்திரம் பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பழம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்தது தான். ஸோ அதனால் இந்த நெய்யில் வந்துட்டு இந்த பழம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஸோ நெய்யில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெய்யில் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஜவ்வரிசியும் கருப்பட்டி பாகும் சேர்ந்தே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பழம் அந்த கருப்பட்டி பாகு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கருப்பட்டி பாகு அந்த பழம் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நான் ஒரு அரை முடி தேங்காவை முதல் பால், 2வது பால், 3வது பாலுன்னு சொல்லிட்டு நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான பாலை நான் தனியாக வச்சுட்டேன். அதை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இது வந்து செகண்டாக எடுத்த பால். செகண்டாக எடுத்த பால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம தண்ணியாக அரைச்சி வச்சுருந்த பால்.
அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, 2வது எடுத்த பாலை நம்ம இந்த வாழைப்பழத்தில் சேர்த்துருந்தோம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும். இதில் நம்ம தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஃபுல்லாமே தேங்காய் பாலுன்னு தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் முன்னாடியே நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால்னு சொல்லிட்டு ஒரு திக்கான தேங்காய் பால் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துருங்க. திரும்பவும் சொல்கிறேன், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த தேங்காய் பால் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டோ இல்லை மூடியோ ஏதோ போட்டு சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நேந்திரம்பழம் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் தேங்காய் துருவல் வேணும்னா நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவல் எதுவும் சேர்க்கலை. இப்போ சூப்பரான நேந்திரம்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சும்மா சுட சுட சூப்பராக நேந்திரம்பழம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. நேந்திரம்பழம், ஜவ்வரிசி, கருப்பட்டி எல்லாமே குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் இந்த நேந்திரம்பழ பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க வெயிட் போடுறதுக்கு இந்த நேந்திரம்பழ பாயாசத்தை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மறக்காமல் இந்த பழம் பாயாசத்தை செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறது. அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரமணிஸ் அட்ராசிட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.